அனைவருக்கும் வணக்கம். த கிளாக் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்லேருந்து பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன். நம்ம இதற்கு முந்தைய 2 பதிவுகள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறப்பை நம்மளால இயன்ற அளவு தடுக்கிறதுக்கு நம்ம கரு உருவதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் என்னெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமாக கருவுற்றிருக்கும் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு சொன்னாக்க, குழந்தை பிறந்த உடனே நம்ம எப்படிலாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, மருத்துவ பரிசோதனை மிக மிக முக்கியம். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செஞ்சு உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கணும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, குழந்தையோட வளர்ச்சி. வீட்டுக்கு வந்த உடனே குழந்தை என்ன ஆகும், சிறிது சிறிதாக வளர ஆரம்பிக்கும். உடல் எடை கூடுறது, உயரம் கூடுறது, அதுக்கப்புறம் மலம் கழிக்கிறதா, சிறுநீர் கழிக்கிறதா, குழந்தைக்கு காது கேட்கும் திறன் எப்படி இருக்கு, ஏதாவது சவுண்டா உள்ள பொருளை கீழே போட்டீங்கன்னா குழந்தை அதிர்ச்சி அடையும், அந்த மாதிரி கேட்கறதா, கண் பார்வை திறன், அம்மா நகர்ந்தாக்க அப்படி பார்க்கும் குழந்தை, ஃபேனை பார்க்கும். ஸோ கண் பார்வை திறன் எப்படி இருக்கு, இந்த மாதிரியாக ஒவ்வொரு வளர்ச்சியையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கண்காணிப்பதில் ஒரு சிறு சந்தேகம் வந்தாலுமே நீங்க உடனடியாக மருத்துவரை சென்று பார்த்து மருத்துவ பரிசோதனை செய்து தங்களுடைய சந்தேகங்களை நீங்க தீர்த்துக்கணும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, முழு தாய்ப்பால் ஊட்டம். குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் மிக அவசியம். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. அந்த தாய்ப்பாலானது மூளை வளர்ச்சிக்கு மிக உபயோகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு கிடைக்கும். அதனால தாய்ப்பாலை குறைஞ்சது 6 மாசமா நீங்க கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தடுப்பூசி. அரசாங்கம் கொடுத்த அட்டவணைப்படி ஒரு ஊசியை கூட தவற விடாம அந்தந்த உரிய நேரத்துல போயிட்டு அந்த தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுக்கணும். அது மிக அவசியமான ஒன்று. அடுத்தது தூய்மை. தூய்மை அப்படின்னா குழந்தைக்கு தொற்று நோய்களை தடுக்க வீட்லயும் நல்ல சுத்தமா இருக்கணும். நீங்க அந்த குழந்தை படுத்திருக்கிற இடமோ, படுக்க வைக்கிற துணிகளோ, குழந்தைய போடுற சட்டை, டயப்பர் எல்லாமே சுத்தமா வச்சுக்கணும். சில பேருக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னா பாட்டில்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த பாட்டில ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு கொடுக்குற ஸ்பூனு, ஸோ பாலாடை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தமா வச்சுக்கோங்க. உடைகள் எல்லாம் நல்லா துவைச்சி மடிச்சு வைங்க. எறும்பெல்லாம் வராமைக்கு பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஸோ குழந்தை விளையாடுற பொருள்கள்லாம் இருக்கும். அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் என்ன பண்ணும், சில சமயம் எடுத்து வாயில வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்பப்போ நல்லா கழுவி துடைச்சி வச்சுக்கோங்க. அந்த குழந்தை துணியை எடுத்து வாயில வச்சுக்கோம். ஸோ இதனால அந்த சுற்றுப்புறத்தை நல்லா தூய்மையாக குழந்தைக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தலையில் காயம் ஏற்படாம நல்லா பாத்துக்கணும். குழந்தை முதல்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறது, ஸோ குழந்தைய ஆட்டுறது ஒரு இஷ்டத்துக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. குழந்தைய மாடிப்படியிலேருந்து விழாமலும், இல்லை சிப்ளிங்ஸ் வச்சிருந்தாலோ, யாராவது ஃபாதர் வச்சிருந்தாலோ, உறவினர் வச்சிருந்தாலோ, நீங்க வச்சிருந்தாலும் கூட கீழே விழாமைக்கு பார்த்துக்கணும் பத்திரமா. மாடிப்படிகளில், கட்டிலேருந்து, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைக்கு தலையில காயம் படாம தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை கண்காணிப்பு கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வந்ததுன்னு சிகிச்சையை கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க சிகிச்சை இல்லாம விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக குழந்தைக்கு மூளை பாதிப்பு ஏற்படும். ஸோ இதனால கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் குழந்தையோட ஒவ்வொன்றத்தையும். பாத்தீங்கன்னா சத்துணவு. முதல்ல தாய்க்கும் குழந்தைக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக வேணும். வைட்டமின்ஸ், தாதுக்கள், இதெல்லாம் ரொம்ப அவசியம். இன்னும் அம்மா சாப்பிட்டாதான் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கும் வரும். அதனால 2 பேருக்குமே தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைய சிறு வயதுலயே நல்ல கிரௌடட் பிளேஸ்ல கூட்டின்னு போறது, பெரிய சத்தங்கள் இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறதை தவிர்த்துருங்க. அதிக ஒளியுள்ள இடத்துக்கு. ஸோ குழந்தைக்கு அந்த பிஞ்சு குழந்தையினால எல்லாமே இனிமே தான் வளர்ச்சி அடையணும். அதனால நீங்க அதெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ரொம்ப பளிச்சுன்னு லைட் இருக்கிற இடம், மினுமினுக்கிற இடம், ஸோ ஃபிளிக்கரிங் லைட்ஸ் இருக்கிற இடம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஒலிகள் நிறைந்த இடம், தூய்மையற்ற இடம், ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறது, இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக அவாய்ட் செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்ப
ஊக்குவிப்பு. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் வந்து சின்ன குழந்தை வந்து எல்லார் வீட்லேயும் வந்து தாத்தா பாட்டி அத்தை எல்லாம் இருப்பாங்க, உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து குழந்தைய ஹாலில் போட்டு சுற்றி இவரே எல்லாம் வந்து குழந்தைகிட்ட பேசுவாங்க. என்ன வேணும் உனக்கு? ஸோ இந்த மாதிரி இது யாரு, நான் யாரு, மேலே என்ன ஃபேன் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றத்தை பற்றியும் குழந்தை வந்து சவுண்டெல்லாம் வச்சு இவங்களே பேசுவாங்க. ஸோ அப்போ குழந்தைக்கு என்ன கிடைக்குதுன்னு நிறைய வந்து சவுண்ட்ஸ் அந்த குழந்தை கேட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்குது. குழந்தைக்கு வந்து அறிவு திறன் மேம்படும், நல்லா பேச வரும், நல்லா பாடும், இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, குழந்தைய வந்து ஃபோன் கொடுத்தோ இல்லை வந்து டிவி போட்டு விட்டோ வந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து சமூக வளர்ச்சி தடைபடும், கண் பார்வையில் குறைபாடு ஏற்படும், குழந்தையோட கவனச்சிதறல் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால வந்து கூடுமான வரைக்கும் ஆரம்ப ஊக்குவிப்பு நிறைய அவசியம். பக்கத்தில் அக்கம் பக்கம் வீட்டில எல்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் முகமும் அறிமுகமாகும். ஸோ சோஷியலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தாமதம் இன்றி வந்து நீங்கள் மருத்துவரை எப்பவுமே அணுகிடணுங்க. குழந்தைக்கு என்ன வேணும், என்ன ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தாலும் உடனே வந்து நீங்கள் மருத்துவரை அணுகிடணும். ஜுரம் வந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து மருத்துவம் பார்த்தனாலும் விட்டுடாதீங்க. ஸோ அதிக ஜுரம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை பிரெயின் ஃபீவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பயந்துடாதீங்க, இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து கண்காணிச்சுக்கிறது நல்லது. நம்மளே வந்து பண்றதை விட்டு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட காட்டிட்டாக்க உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அதனால கண்டிப்பாக அதிக ஜுரம் வராமல் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைய வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஒவ்வொன்றையும் மைல் ஸ்டோன்ஸ்லாம் கவனிச்சுக்கிட்டே இருங்க. குழந்தை வந்து முதல்ல தலை நிற்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்புறத்துக்கும், ஸோ அதுக்கப்புறம் தவழும், உட்காரும், நிற்கும், நடக்கும், இந்த மாதிரி மோட்டாரில். ஸோ அதே மாதிரி கையில் எல்லா பொருட்களையும் பிடிச்சிக்கிறதா குழந்தை, பார்வையை வந்து நல்லா பார்க்கறதா குழந்தை, 2 கண்ணையும் உபயோகிக்கிறதா, ஸோ கண் பார்வை வந்து ட்ராக்கிங்லாம் நல்லா பண்ணுதா, மேலே கீழே பார்க்கறதா, கண்ணோட எல்லாம் எப்படி இருக்கு, வெளியிலலாம் எப்படி இருக்கு பார்த்தாக்கா, காதோட அமைப்பு எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஒன்னொன்னையும். ஸோ பார்த்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வந்து நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கா, கவனிக்குதா நீங்கள் ஏதாவது சொன்னாக்க. ஸோ விளையாட்டு பொருட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குதா, அந்த சவுண்டு கிட்ட சிரிக்குதா, ஃபேன் பார்த்து சிரிக்கிறதா. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உணவு கொடுக்கும்போது அதை வந்து நல்லா சாப்பிட்றதா குழந்தை, பாலெல்லாம் சக் பண்ணுறதா, பல் வளர்ச்சிகள்லாம் கரெக்டாக பல்லெல்லாம் வர, ஒன்னொன்னுத்தையுமே நீங்கள் பார்க்கணும். என்ன சந்தேகம் இருந்தாலும் குழந்தையை பிறந்த உடனே வந்து உடனடியாக மருத்துவரை அணுகி உங்களோட சந்தேகங்களால் நீங்கள் தீர்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த விழிப்புணர்வு பதிவு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.